இன்றைக்கு இன்னொரு 20-25 நிமிஷத்தில் அடுத்த ஆண்டுக்குள்ளே நாம் போய்விடுவோம். ஆனால் போவதற்கு முன்பதாக சில முக்கியமான காரியங்களை பார்த்து புதிய ஆண்டுக்குள்ளே நாம் போக போகிறோம். அதோடைய முதல் காரியம் என்னவென்றால், the works of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன தெரிந்து கொள்ளணும். ஏன்னா புதிய ஆண்டுக்குள்ளே போவதற்கு முன்பதாக ஒருவேளை நீங்க பரிசுத்த ஆவி பெறலை அப்படின்னா பெற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை பெற்றிருப்பீங்க அப்படின்னா நீங்க இன்றைக்கு இப்ப கேட்கிற எல்லா சத்தியத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வளர்த்திருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பாருங்க. அப்படி வளரல, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அப்படின்னா இன்றைக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் பரிசுத்த ஆவியிலே முழுமையாய் நிறையும் பொழுது அருமையாய் அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். பூமியிலே வாழும் பொழுது நமக்கு ரெண்டு காரியம்தான் நம்மை வழி நடத்துகிறது. ஒன்று வேத வசனம். வேத வசனத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. ரைட். பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்கிற வேலையை நாம் பார்க்கிறோம். ரெண்டு காரியம் பூமியில வாழும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு அல்லது வேதத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு, இயேசுவை மாத்திரம் பின்பற்றுவர்களுக்கு அவசியமானதாக இருக்கிறது. அதில் முதலாவது காரியம் வேத வசனம். வேத வசனத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா, வேத வசனத்தை மாத்திரம் நம்பி வாழ்வோம் என்றால் நிச்சயமா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் மிகவும் 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 அவசியம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்க கிறிஸ்தவர்களாய் வாழ்வதும் அல்லது நான் வேதத்தை வாசிக்கிறேன் வாழறேன் அப்படின்னாலும் நீங்க உங்களையே வஞ்சித்துக் கொள்ளுகிறீர்களா இருக்கீங்க. எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜான் 3:5 பார்க்கலாம். ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இங்க பாருங்களேன், இயேசு பூமியில வாழ்ந்த பொழுது தெளிவாய் 2 முறை எச்சரிப்பாய் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், if he is not born again in water and Holy Spirit, he will not enter into the kingdom of God. இப்போ நமக்கு என்ன நினைத்து கொள்ளுகிறோம், பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டால் நம்ம பரலோகத்துக்கு போய்விடலாம் அப்படின்னா இதுல ரொம்ப முக்கியமான காரியங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவசியம் உள்ள போவதற்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற காரியங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காம இருந்தா பரலோகம் போக முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருவார் என்றால் முதல்ல அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுங்களா, உங்களை ரீஜெனரேட் பண்ணுவாரு. புதிய மனிதனாய் மாற்றி விடுகிறவராய் இருக்கிறார். அவர் உன்னை முழுமையாய் மாற்றிடுவார். பகல் இரவை போல, இரவு பகலை போல, அல்லது கருப்பு வெள்ளையை போல உன் ஜீவியத்தை அழகா மாத்திடுவாரு. உடனே நடக்குமா? நடக்காது. உடனே நடக்காது. நீங்க உடனே கேட்கலாம், நான் பரிசுத்த ஆவி பெற்று இன்னைக்கு பெற்றா நாளைக்கு மாறிடணும். மாறவே முடியாது. ஆனால் வேத வசனத்தை வாசிக்க 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 தினந்தோறும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள நீங்க நடக்கும் பொழுது உங்களுடைய ஜீவியம் டோட்டலா மாறிவிடுகிறதா இருக்கிறது. அப்ப ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, இயேசு பூமியில வாழ்ந்த போது சொன்ன முக்கியமான காரியங்களில் முதல் காரியம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேத்யூ 5:20 மட்டும் பார்க்கலாம். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பாருங்களேன், இங்க 2 விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றாரு. என்னன்னா, வேதபாரகர்களும் பரிசேயர்களுடைய நீதியை காட்டிலும் நம்ம நீதி எப்படி இருக்கணுமா? அதிகமா இருக்கணும். இந்த பைபிளை ரிசர்ச் பண்றவங்களை காட்டிலும், பைபிளை கமெண்ட் பண்றவங்கள கமெண்டேட்டர்ஸ் பார்க்கிலும் நீங்க உங்க நீதி எப்படி இருக்கணுமா? ரைச்சஸ்னஸ் அதிகமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள்ளே வருவார் என்றால் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? தெளிவா அழகா நமக்கு புரிய வைக்கிறவராய் இருக்கிறார். தெளிவா. இப்ப திடீர்னு ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க, திடீர்னு புதிய ஏற்பாடுல கிளி ஜோஷ மாதிரி ஓபன் பண்றீங்க, நாண்டுகன் செத்தான் அப்படின்னு வருதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன்.
நம்மளே ஏற்கனவே அழுதுனுக்கிறோம், எப்போ கூப்பிடுவார் எப்போ போவார்னு. திடீர்னு அது வந்துருச்சு. உங்களுக்குள்ள பரிசுத்தாவினர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? பைபிளே சொல்லிடுச்சு. என்ன சொல்லிடுச்சு? போய் செத்துருவோம். ஆனால் பரிசுத்தாவினர் இருப்பார் என்றால் உங்களுக்கு என்ன கண்டென்ட் அதுல இருக்கு, அதுல இருக்கிற கான்டெக்ஸ்டை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு தெளிவாய் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் வாழ்க்கையில இழந்து விடுகிறது அல்லது வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடையாம இருப்பதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வேத வசனத்தை பரிசுத்தாவியானவருடைய உதவி இல்லாம படிப்பதுதான் காரணமா இருக்கு. நீங்க வாசிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல, பைபிள் நல்லா வாசிக்கிறீங்க, சிலர்லாம் அழகா வாசிப்பீங்க, ரொம்ப நல்லது. ஆனா பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து வாசிக்கும் பொழுது உங்கள் நீதி எப்படி ஆகுமா? மற்றவர்களை பார்க்கிலும் அதிகமானதாய் மாறிவிடும். வேதம் சொல்லுகிறது, இயேசுவே சொல்லுகிற காரியம், நானும் அல்லது பைபிள்ல வேற யாரும் சொல்ல, இயேசுவே சொல்லுகிறார், நீங்க அவங்க 2 பேருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமா இல்லை அப்படின்னா நீங்க பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இந்த 2 பேரை காட்டிலும் உண்மையிலே யூத கலாச்சாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா வேற யாருமே நீதிமான் கிடையாது. ஏன்னா இவங்க சிறு வயதிலிருந்து கற்பனைகளை அழகாய் கை கொள்ளுகிறவர்கள். மோசையின் கற்பனைகளை அழகா கை கொள்வாங்க. நீங்க கூட நம்ம வீட்டில் கூட ஒருவேளை ஓய்வு நாளில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பக்கத்து வீட்டில் இல்லை, அவங்க சொந்த வீட்லேயே ஒரு மரணம் இருந்தால் கூட தொடக்கூட மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இருப்போமா? வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு கல்யாணம், சாவலா விட்டுருங்க, கல்யாணம்னு வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சையில் இருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு உண்மையா பரிசுத்தாவியானவர் சொல்லுகிற காரியங்களை எடுத்துக்கொள்ள முடியாமல் இருப்பதனால நம்ம தவறு விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய நீதியை காட்டிலும் உங்க நீதி, ஏன் நீதி அதிகமா இருந்தாலும் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். இயேசு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேத்யூ 18:3 பார்க்கலாம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பாருங்களேன், இரண்டாவது ஒரு காரியம் சொல்றாரு. முதல்ல நீதி விலக வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. இரண்டாவது, பிள்ளைகளை போல, குழந்தைகளை போல மாறாவிட்டால் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இந்த அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க? ஆலயத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க குழந்தைங்களாவே மாறிடுவாங்க. ஏன்னா இப்ப ஒன்றும் இல்லை, இப்ப நம்ம எல்லாம் பெரியவங்க தான், நம்ம எல்லாருமே பெரியவங்க தான். இப்ப இருக்கிற தாய்மார்கள் திடீரென்று உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்க, போன உடனே கதவை திறந்து ஒரு மூலையில சேரை போட்டு உட்காந்து இருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? ரோட்ல இருந்தே குரல் கொடுப்பீங்க, அம்மா இருக்கிறியா இல்லையா? அங்க பார்த்த உடனே செருப்பு ஒரு பக்கம் கொண்டு வர, பைய ஒரு பக்கம் போய் அம்மாவை கட்டி பிடிச்சி தழுவி, இது பாட்டியா இருக்கும். இந்த பாட்டி அம்மா வீட்டுக்கு போகும்போது அடிக்கிற கூத்து இருக்குது பாருங்க, அப்படி இருக்கும். குழந்தைகளை போல இருக்கணும். வேதம் அதை தான் சொல்லுகிறது. நீங்கள் பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது, ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆனந்தத்தோடு வர வேண்டும். குழந்தைகளை போல மாறிவிட வேண்டும். குழந்தைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ஆலயத்துக்குள்ளே வந்துட்டா சந்தோஷம் மாற்றம் தான் இருக்கும் அவங்க வாழ்க்கையில. ஏன் இந்த பக்கம் ஒருத்தர் டமட்டமான மியூசிக் அடிப்பாங்க, அங்கே ஒரு பக்கம் பாடி, இந்த பக்கம் அது ஒரு பக்கம் டான்ஸ் ஆடினு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? குழந்தைங்கள்லாம் அது பாட்டு அந்த குழந்தைக்கு சொல்லித்தர முடியுமா டான்ஸ் ஆடாதுன்னு? சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம எல்லாம் நம்ம நினைச்சுக்கொள்கிறோம், நம்ம பெரிய ஆளு, பைபிள் நல்லா தெரியும், அதனால கையை கூட தட்ட மாட்டோம், அப்படியே கல் மாதிரி உட்காந்துன்னு இருப்போம். உட்காந்துக்கினே இரு, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இன்னும் வருடங்கள் போய்கொண்டே இருக்கும். நீங்கள் இங்கேயே அமர்ந்து சும்மா இருங்கள். ஆண்டவர் உங்களுக்காய் எனக்காய் எதுவும் பண்ணாமல் அவரும் சும்மா இருப்பார். இப்போ ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது நீதி அதிகமாகும். ரெண்டாவது, குழந்தை போலவே மாறிடுவாங்க. மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தின்று விடுதலையாக்கி. இங்க பாருங்களேன், ஆவின் பிரமாணம் என்ன ஆகுதுன்னா நம்ம எல்லா காரியத்திலிருந்தும் விடுதலையா. So the work of the Holy Spirit is to regenerate, திரும்பவும் மறுபடியும் உங்களை பிறக்க வைப்பது. எதுலெல்லாம் பிறக்க வைப்பா தெரியுமா? திரும்பவும் நீங்க நீதிமானாய் மாறி விடுவீங்க.
நீங்க திரும்பவும் குழந்தை போல மாறி விடுவீங்க. திரும்பவும் நீங்க பாவத்துல இல்லாத ஒரு சுத்தமான, தூய்மையான, அழகான ஒரு ஆத்துமாவாய் மாறி விடுவீங்க. அப்ப பரிசுத்தாவியானவர் நீங்கள் பெற்றிருப்பீங்கள் என்றால் உங்க வாழ்க்கை எப்பொழுதுமே அழகா இருக்கிறதா இருக்கிறது. இரண்டாவது காரியம் என்ன தெரியுமாங்க? பரிசுத்தாவினர் உள்ள வந்துட்டாருன்னா நீ உன்னுடைய அனுமதி இல்லாம வெளியே போகவே மாட்டார். பரிசுத்தாவி என்ற உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா, அதனால தான் பார்த்தீங்க வச்சுங்களேன், சில விசுவாசிங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும் நல்லா அந்நிய பாஷையில் பேசுவாங்க, திங்கக்கிழமை ஆனா போதும் சென்னை பாஷையில் பயங்கரமாக பேசுவாங்க. பார்த்துருக்கோமா இல்லையா? பார்த்துருக்கோம். காரணம் என்னன்னா, நம்ம வெளியே இருக்க நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இது நடிக்குதா, இங்கே நடிக்குதா இல்லை அங்கே நடிக்குதான்னு தோணும். ஒன்று சர்ச்சில் நடிக்கணும், இல்லை வீட்டில் நடிக்கணும், இல்லை வெளியில் நடிக்கணும், எங்கேயோ ஒரு இடத்துல நடிக்குது, அதெல்லாம் உண்மை. ஆனால் உண்மை என்ன தெரியுமாங்க? பரிசுத்தாவினர் உள்ள வந்துட்டார்னா எளிதா வெளியே போக மாட்டார். போவார் எப்ப தெரியுமா? நீ உன் ஆத்துமாவுக்கு மரணத்துக்கு ஏதுவாய் எதாய் செய்வாய் என்றால் உன்னை விட்டு பரிசுத்தாவியானவர் போய் விடுவார். ஆத்துமாவுக்கு ஏதுவான மரணம் என்றால் வேதம் சொல்லுகிறது, அந்நிய தேவர்களுடைய நாமத்தை நீங்க உச்சரிக்கவே கூடாது. ரெண்டாவது, நீங்க விக்கிரத்தை வணங்கவே கூடாது. இப்போ இப்படி சில 3 முக்கியமான காரியங்கள். அடுத்தது விபச்சாரம் செய்யாத இருக்கணும், கொலை, இப்படி நிறைய காரியங்கள் வேதத்தில் சொல். இப்போ ஒன்று சொல்றோம் பார்த்துக்கொள்ளுங்களேன். பரிசுத்தாவினர் வந்தா உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். யோவான் 4:14 வாசிக்கலாம். ஜான் 4:14 பார்க்கலாம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இங்க பாருங்களேன், பரிசுத்தாவினர் உள்ள வந்துட்டார்னா எப்படி இருப்பார்னா அவனுக்குள்ளே நித்திய ஜீவ ஊற்றாதான் இருப்பார். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைங்க பரிசுத்தாவினர் பெற்றுக்கொண்டா குண்டானா இருக்கிறாங்க. குண்டான் தெரியுமா? குண்டான்ல என்ன ஊற்றி வச்சாலும் எப்படி இருக்கும்? அது அப்படியே தான் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் வேணால் வீட்டுக்கு காலையில் அடுத்த வருஷம் போங்க. போன உடனே ஒரு குண்டான் எடுங்க, வீட்டில் பாலை காய்ச்சி வச்சிருங்க. பால் கூட வேணாம், தண்ணியே ஊற்றி வச்சிருங்க. தண்ணி அதிகமாகுமா? ஆமாம். சில விசுவாசிகள் குண்டான போலவே இருப்பாங்க. வாங்கின அன்னைக்கு பாத்திரத்தை வாங்கினது அது அப்படியே தான் இருக்கும். அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த தண்ணி என்ன ஆகும்? நீச்ச நாத்த வந்துடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு குண்டான் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருங்க. இன்றைக்கு போய் வையுங்க. காலையில் ஆராதனை முடித்த பிறகு அடுத்த வருஷம் எடுத்துட்டு வாங்க. நீங்கள் வரும்போதே கேட்டாண்டி நாங்களாம் கண்டுபிடிச்சிடுவோம் நீங்கள் தான் வரீங்கன்ட்டு. ஏன்னா தண்ணி அவ்வளோ கப்படிக்கும். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு பரிசுத்தாவினர் வரும்பொழுது ஒரு பாத்திரத்தை நிரப்புங்கப்பா, நான் வெறும் பாத்திரமாய் வந்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நீ ஜீவ ஊற்று உடையவன். ஊற்று என்பது தினந்தோறும் சுரந்து கொண்டே இருக்கணும். தினந்தோறும் இப்போ ஒரு போர் போடுறோம், சரி கிணறு நோண்டுறோம், தண்ணி வரலன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த ஊற்றை கொஞ்சம் பெருசாக்க போர் போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும். தண்ணியே வரலன்னா அந்த கிணறு வேஸ்ட்டு. ஸோ தண்ணி வருவதற்கான பரிசுத்தாவியானவர் நமக்கு மேலே அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? வாங்கினோடனே போதும் அப்படின்னு நிறுத்திடுறோம். வேதம் சொல்லுகிறது அப்படி அல்ல. பரிசுத்தாவியானவர் தினந்தோறும் புதிதாய் ஊற்றை போல சொரந்து கொண்டே இருக்கும். ஜீவ ஊற்று உன் வாழ்க்கையில சொரந்து கொண்டே இருக்கும். இந்த ஜீவ ஊற்று சுரக்கும் பொழுது எத்தனை பேர் வீட்டில் காலையில கிணத்துல போய் தண்ணி குடிச்சிருக்கீங்க? காலையில கிணறு, இப்போ கிணறுனாலே தெரியாது. எங்க கிணறுலாம் நாங்கள் பார்த்து பல ஆண்டு ஆச்சு. சரி, வயசானவங்களாம் என் கிணறுலாம் கிணத்தை பார்த்துக்கிறீங்களா? எத்தனை பேர் காலையில் போய் கிணத்துல வாளியில் தண்ணி இறைச்சி குடிச்சிருக்கீங்க? அந்த தண்ணி ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? சில்லுன்னும் இருக்காது, சூடாகவும் இருக்காது, ஒரு வார்ம்னஸ் இருக்கும், டேஸ்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காரணம் தெரியுமா? முழுதும் அதுக்குள்ள ஊற்று நிறைந்து அதில் இருக்க அழுக்கெல்லாத்தையும் கீழே அனுப்பிட்டு மேலே ஃப்ரெஷ்ஷாக தண்ணி நிற்கும். எதுக்கு சொல்றேன்னா, நீய நானும் அபிஷேகம் பெற்றுக்கொண்டால் நமக்குள்ள இருக்கிற ஊற்று பரிசுத்தாவியானவர் வெளியே வரும்பொழுது தெளிவாய் தினந்தோறும் பொங்குகிறவராய் இருக்கிறார். அதுதாங்க ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். முதல்ல சொன்னது என்னன்னா, உன்னை ரீஜெனரேட் பண்ணுவாரு. ரெண்டாவது, உனக்குள்ள வந்துட்டார்னா ஆவியை ஊற்றிக்கொண்டே இருப்பார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 44 அதிகாரம் 3 வாசிக்கலாம். ஐசையா 44:3 பார்க்கலாம்.
தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இங்க பாருங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம்னா, எப்பா நீ தாகமா இருந்தியா தண்ணீரை கொடுப்பேன். இயேசு கிறிஸ்து நம்ம யோவான் 4:14 பார்த்தோம். தண்ணீர் அண்டையில போய் நிற்கிறாரு. ஒரு அம்மா வருது, தாகமா இருக்கிறன்றாரு. அந்த அம்மாவுக்கு இயேசு யாருன்னே தெரியல. ஆனா அவருக்கு நல்லா தெரியும், இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில ஜீவ ஊற்று இன்றைக்கு அவர் கொடுப்பதற்காக வந்து விட்டார் என்பது அவர் நன்கு அறிந்தவராய் இருந்தார். அதன்படியே அந்த அம்மாவுக்கு ஜீவ ஊற்று வந்து விட்டது. இப்போ ஜீவ ஊற்று அந்த அம்மா தாகமா இருந்தது, அதனால எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டது. இப்போ இது ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கிறதா இருக்கிறது. சிலர்லாம் அபிஷேகம் பெற்றுக்கொண்டா அவங்களோட முடிஞ்சிடும். தெரியுமா உங்களுக்கு? அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, அவங்க பிள்ளைங்க அபிஷேகம் பெற மாட்டாங்க, அவங்க அந்நிய தேவர்களிடத்தில் போயிடுவாங்க. கடைசியில் நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம், நீ பெற்ற ரட்சிப்பு, நீ பெற்ற ஆசீர்வாதம் உன்னோட மண்ணுல போய் விடுகிறதா இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உனக்குள்ள புதிய ஊற்று வந்து கொண்டே இருக்கும் என்றால், if you are outpouring a new fresh Holy Spirit every day, you will generate and you will overflow in your life. உன் வாழ்க்கையில் அதிகமாய் வெளியே தள்ளிக்கொண்டே இருக்க முடியும். இன்றைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம குண்டான்ல இருக்கிற பரிசுத்தாவியனர் வச்சுக்கிறோமா, நீர் ஊற்றுல இருக்கிற பரிசுத்தாவியனர் வச்சிருக்கிறோமா? நீர் ஊற்றுகிற பரிசுத்தாவியனர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? அடுத்து வாசிக்கலாம், யோவான் 7:38 வாசிக்கலாம். ஜான் 7:38 பார்க்கலாம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். இப்ப பாருங்களா, ஊற்று என்னவா மாறுமா? என்னவா மாறுமா? நதிகளாய் மாறும். ஃபர்ஸ்ட் சின்ன ஊற்று எங்க வருகிறது? உன் இருதயத்துல நீ அபிஷேகம் பெறும் பொழுது, உனக்குள்ளே பரிசுத்தாவியானவர் உள்ளே வந்து செட்டில் ஆகும்போது, அவர் உன்னை முதலாவது என்ன பண்றாருன்னா ரீஜெனரேட் பண்ணுகிறாரு, புதிய மனிதனாய் மாற்றி விடுகிறாரு. அவருக்குள்ளே இருக்கிற ஊற்று இப்ப நதியாய் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. நதி பாயும் போது எத்தனை பேர் பலனடைவாங்க தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. காவேரி எங்கேயோ இருக்குது, டெல்டா எங்கேயோ இருக்குது, அங்க தண்ணி உள்ளனா இவன் சண்டை போடுறான். இவனுக்கு தெரியுமா காவேரியில எங்கிருந்து தண்ணி வருதுன்னு? அவன் ஏன் டேம் கட்டி வச்சான்? நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, அது தெரியாது. ஆனா நான் ஒண்ணு சொல்ற கேளுங்களேன், நதி ஓடும் பொழுது அந்த தேசமே செழிப்பாய் மாறிவிடும். இன்றைக்கு நீ அபிஷேகம் ஒழுங்கா பெற்றிருப்பாய் என்றால், உன் மேல பரிசுத்தாவியானவர் அழகா உன்னதத்திலிருந்து ஊற்றப்பட்டிருப்பார் என்றால், உன் மேல ஜீவ ஊற்று உனக்குள்ளே வெளியே வரும் என்றால், நதியாய் வரும்பொழுது உன் தேசமே உன் நிமித்தமா ஆசீர்வாதமாய் மாறிவிடும். இன்றைக்கு ஆகார் ஒரே ஒரு பெண்மணினால அந்த முழு சந்ததியும் ஆசீர்வாதமாயிருக்கு. காரணமா ஒரே ஒரு நீரூற்று. அன்றைக்கு அந்த நீரூற்று வரல அப்படின்னா அவளும் பிள்ளையும் செத்து போயிருப்பாங்க. அப்படி ஒரு சந்ததியே இல்லாமல் போயிருக்கும். அப்படி ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி இருந்தது என்பதே நமக்கு தெரியாமல் போயிருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு நீரூற்று இன்றைய வரைக்கும் நதியாய் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் நீ பெற்றுக்கொண்டிருக்கிற அபிஷேகம் உனக்குள்ள இருந்து வெளியே வரும்பொழுது நதியாய் ஓட வேண்டும். இப்போ நதி எங்கேயாவது செல்ஃபிஷா இருக்குமா? சொல்லுங்களேன். சுயநலமா இருக்குமா? நான் ஒன்லி தமிழ்நாட்டுக்கு மாத்திரம்தான் ஓடுவேன் அப்படின்னு ஏதாவது ஓடுதான நதி? ஒன்றும் கிடையாது. அது எங்க பிறகுதுன்னு அதுக்கும் தெரியாது, எங்க போய் முடிய போறோன்னு அதுக்கும் தெரியாது, வழியில எத்தனை பேர் விவசாயம் பண்றான்னு தெரியாது, எத்தனை பேர் குளிக்கிறான்னு தெரியாது, எத்தனை பேர் குடிக்கிறான்னு தெரியாது. ஆனால் அது வேலை செய்து கொண்டே இருக்கும். நீ பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டா உனக்குள்ள சுயநலம் என்பதே இருக்காது. உன்னுடைய ஆசீர்வாதம் நதியாய் பாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறதா இருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களே, நீங்க புதிய ஆண்டுக்குள்ள போவதற்கு முன்பதாக ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீங்கள் பெறவாவிட்டால் பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. குழந்தைகளை போல நீங்க திரும்பவும் பெறவாவிட்டால் பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. உங்கள் நீதி வேதத்தை வாசிக்கிறவர்களை காட்டிலும் அதிகமா இல்லைன்னா பரலோகம் போகவே முடியாது. உங்களுக்கு பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள ஊற்று போல இல்லைனாலும் போக முடியாது. ஊற்று போல இல்லைனா திடீர்னு ஆவியானவர் வருகிறார், இன்றைக்கு உங்களை அழைத்து கொண்டு செல்லலாம் என்று உங்க பாத்திரத்தை எட்டி பார்க்கும்பொழுது உங்க பாத்திரம் நாற்றம் எடுத்திருக்கும் என்றால்
நீங்க பரிசுத்தாவி பெற்றவங்க தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. என்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி பெற்ற பரிசுத்தாவியானவரை இன்றைக்கும் வைத்திருக்கிறீங்கன்னா அது நாற்றம் எடுத்து போயிருக்கும். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து புதிய ஊற்றை திறந்து, ஒருவேளை ஊற்றை திறக்க முடியலன்னா இருந்த இடத்துல இப்ப ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே எனக்குள்ள புதிய ஊற்றை திறங்க நீர் திறப்பார் என்றா உங்களிலிருந்து நதி பாய்கிறதா இருக்கு.